நேற்று ஒரு வீடியோ போடும்போது அதில் சொல்லியிருந்தேன், நாளைக்கு வந்து புறாவோட அந்த பேசிக் டிசீஸு அப்புறம் அதுக்குள்ள க்யூர் வந்து கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கே தெரியாது இதெல்லாம். ஏன்னா என் புறாக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பை காட்ஸ் கிரேஸ். அதனால் நான் அதிகமாக தெரிஞ்சுக்காமலே இருந்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஒரு புறாக்கு அந்த பருவ வந்ததுனால நான் என் ஃப்ரெண்டுகிட்ட மொத்தமாகவே கேட்டேன். அவன் ஒரு 4-5 ஆடியோ அனுப்புனான். ஸோ அந்த ஆடியோவை வந்து எழுதி வச்சு அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரக்டர் ஆகும்னு சொல்கிறேன். இடையில அங்கங்கே மாற்றிக்கிட்டு ஏதாச்சும் சொன்னால் கண்டுக்காதீங்க. மேக்ஸிமம் மெயின் இன்க்ரீடியன்ட் எதையும் மாற்றிலாம் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. அதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன நான் பார்க்க போகிறோன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டெப்பு இந்த வீடியோவில் வருமானு உங்களுக்கு முன்னாடியே ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். அம்மை, பரு அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தானா. ஸோ அதுக்குள்ளே க்யூரு, அப்புறம் அது வராமல் இருக்க எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறது, அப்புறம் கண்ணுலேருந்து தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்குள்ளே க்யூரு, அப்புறம் கண் வீங்கும் பாருங்கள், கண்ணை சுற்றி அந்த ஒயிட் கலரில் வீங்கும். ஸோ அதுக்குள்ளே க்யூரு, அப்புறம் சளி. இவ்வளோ தான் இன்றைக்கி இண்டெக்ஸில் இருக்கிறது. ஸோ பருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சில பேர் அம்மன்னு சொல்கிறாங்க, சில பேர் பருன்னு சொல்கிறாங்க. அது மேக்ஸிமம் எந்தெந்த ஸ்பாட்டில் வரும்னா கண்ணுக்கிட்ட, அப்புறம் அதோட மூக்கில் வரும், அப்புறம் அதோட பின்பகுதியில் நிறையா வரும், அப்புறம் காலில் வரும், ரெக்கையில் வரும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டு. நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற பாட்டில் எண்ணெய் இல்லாமல் செக்கில் அரைச்சிருப்பாங்களே பியூர் தேங்காய் எண்ணெய். ஸோ அதை எடுத்துக்கணும். அது ஒரு அளவுனா 50 mlன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்துங்க. ஸோ 50 ml செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் பூண்டு. ஸோ 50 ml எண்ணெய், அப்புறம் வந்து பூண்டு 4லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு 1 நாளோ 2 நாளோ ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் அந்த பருவம் இருக்கோ அதில் வந்து ஒரு விரலில் தொட்டோ, இல்லை உங்கள்கிட்ட வேறு எதுவும் பஞ்சு கிஞ்சி இருந்துச்சுன்னா அதில் தொட்டு அந்த பருவில் ஃபுல்லாக படுற மாதிரி அதை பண்ணிடணும். ஸோ இது எப்படி போகும்னு வந்து எனக்கு கிடைச்ச இன்ஸ்ட்ரக்ஷன் படி எப்படின்னா, நல்லா முத்தி போய் காஞ்சி அது கொட்டும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த மருந்து போட்டால், அப்படி இல்லைன்னா நிறைய இடத்துல பரவி அது வந்து ரொம்ப உடம்பெல்லாம் சூடு அதிகமாகி, நீங்கள் இந்த மாதிரி பருவம் அந்த தூக்கி பார்த்தீங்கன்னாலே உடம்பு பயங்கர சூடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூடாகி அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் சாப்பிடாம இறந்துரும் அப்படின்லாம் நான் கமெண்ட்டில் கொஞ்சம் பேர் பண்ணாங்க. அதை பார்த்து சொல்கிறேன். ஸோ என் புறா வந்து பயங்கர சூடாக தான் இருக்குது. அப்புறம் அது தனியாக பிரிச்சுட்டு அந்த குஞ்சியும் தீனி தானாக திங்கும், அதே டைமில் வந்து பேரண்ட்டும் ஊட்டும். ஸோ அந்த பேரண்ட்டையும் அந்த குஞ்சியும் மட்டும் தனியாக வச்சுட்டு அதுக்கு கம்பு கொடுக்காம வெள்ளை பட்டாணியும், அப்புறம் பொட்டுக்கடலை, அப்புறம் அரிசி, இது மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்துக்கிட்டுருக்கேன் அந்த சூடு தணிக்கிறதுக்காக. ஸோ அதை சாப்பிட்டு பேரண்ட்டும் தீனி அடிக்குது, அதே டைமில் அதுவும் கொத்தி சாப்பிட்டுக்குது. ஸோ இப்போ தான் வந்து அந்த பருவெல்லாம் முத்திகிட்ருக்கு. ஸோ சீக்கிரமே போய்டும்னு நினைக்கிறேன். ப்ரே பண்ணுங்கள். அப்புறம் இதோட ப்ரிவென்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, கம்பு வந்து பயங்கர சூடு, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து வெயில் காலத்தில் கொடுக்கக்கூடாது. அதே டைமில் குஞ்சிக்கு வந்து ஒரு பேரண்ட்டு தீனி அடிக்குதுன்னா அது ஃபுல்லாக கம்பை சாப்பிட்டுட்டு போய் தீனி அடிச்சிச்சின்னா குஞ்சிக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வரும், பருவோ அம்மையோ வரும். அப்புறம் வந்து கம்பு போடுறது வந்து குளிர் காலத்தில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, ஆனால் வெயில் காலத்தில் அதை தவிர்க்கணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பச்சைப்பயிறு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகும் புறாக்கு. ஸோ அதை குளிர் காலத்தில் கொடுத்தா புறாக்கு வந்து லெக்கெல்லாம் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குளிர் காலத்தில் வந்து பச்சைப்பயிரை தவிர்த்துட்டு வெயில் காலத்தில் கண்டிப்பாக சேர்க்கணும். அதே டைமில் கம்பு வந்து வெயில் காலத்தில் கொடுக்கவே கூடாது, குளிர் காலத்தில் கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி இது ரெண்டும் ஒன்று ஆப்போசிட்டு. ஸோ அதை பார்த்துங்க. அப்புறம் நீங்கள் வந்து வெயில் காலத்துலேயும் பச்சைப்பயிறு வந்து நிறையா கொடுத்துட்டிங்கன்னா கூட ஓவர் டோஸ் கொடுக்கும்போது கூட புறாக்கு காலெலாம் இழுத்துக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓவர் சூடானா பருவு, ரொம்ப உடம்பு குளிர்ச்சி ஏறிட்டா லெக்கு பேரலைசிஸ் ஆகிடுவான். ஸோ எப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்ணில் தண்ணி வர்றதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னா, சிப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ ட்ராப்ஸ் இருக்கான். அந்த ஐ ட்ராப்ஸை வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸு அந்த மாதிரி புறா கண்ணில் ஊற்றி விட்டால் அந்த கண்ணிலேருந்து தண்ணி வர்றது வந்து நின்றுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என் ஃப்ரெண்டு தான், என் வயசு தான். ஸோ அதனால் நான் சொல்கிறாங்கட்டான்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி தான் வந்து அந்த பையன் சொன்னான். சிப்ளெக்ஸ் வந்து 2 டைம். அதில் என்ன ஒரு குட்டி டிப்ஸ்னால், ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் கண்ணில் அதை சுட்டினதுக்கப்புறம் அந்த புறாவோட கண்ணை ஊதி விட்டீங்கன்னு வைங்களேன், ஏற்கனவே நீங்கள் அந்த கண்ணில் போட்டது வந்து பறந்துடும். அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ட்ராப் போட்டுட்டு அப்படியே புறா விட்டுறணும். ஸோ 2 கண்ணுக்கு இதே மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டுட்டு அந்த கண்ணை ஊதுனீங்கன்னா அதில் இப்போ நீங்கள் போட்ட அந்த மருந்து வந்து வெளியில் பறந்துடும். கண்ணில் இருக்க தூசியோட இல்லை ஏற்கனவே இருக்க அந்த தண்ணியோட வெளியில் பறந்துடும்.
ஸோ 2வது டைம் ஊற்றும்போது அது எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி செய்கிறாங்க போல். நம்ம கண்ணாடி போட போனோம்னாலே 2 டைம் வந்து கண்ணில் தண்ணி ஊற்றி கழுவுவாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கண்ணில் இருக்க புழுதி எடுத்துரும், 2வது வந்து கண்ணை வந்து வெட்டாக்கும். அது மாதிரி எதுவும் லாஜிக் இருக்குமானோ. அப்புறம் கண் அந்த வீங்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள், கறி அப்பளம், அப்புறம் வந்து எலுமிச்சம் புளிஞ்சு விட்டுக்கணும் அப்படின்னு சொன்னான். ஸோ மஞ்சள் வந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க, கறி அப்பளம் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. அப்புறம் லைம் வாட்டர்னு எழுதிருங்க, புளிஞ்சு விட்டுங்க லெமனை. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து 10 போடுவாங்க தெரியுமா, இப்போது வந்து அடுப்பில் வச்சு அதை சூடு காட்டி ஒரு மாதிரி 10 மாதிரி ஃபீவருக்கெலாம் போடுவாங்கள்ல, அது மாதிரி இந்த காம்பினேஷனை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். மஞ்சள், கறியப்பளம், அப்புறம் வந்து லைம் ட்ராப்ஸு 3லேருந்து ஒரு 4 ட்ராப்ஸ் வரைக்கும், அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் போட்டு அந்த 10 மாதிரி ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 3 to 4 நாள் அந்த பல்ஜாக இருக்க இடத்துல, வீங்கி இருக்க இடத்துல மட்டும் அப்படியே தடவிக்கிட்டே வந்தால் அது அப்படியே க்யூர் ஆகிடும், வீக்கம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்புறம் கோல்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என் புறாக்கெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டு வரும், நான் நிவாரணம் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா பூண்டு வந்து அதோட தண்ணியில் போடுவேன். அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கேன், அப்புறம் நிறைய டைம்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே க்யூர் ஆகிடும். ஸோ நான் அதை பெரிய விஷயமாக கருதுனதில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன், மூக்கை சொரிஞ்சிட்ருக்கு, தும்முது, நானாக காமிச்சிருக்கேன் ஒரு வீடியோவில் பூரா தும்முறதெல்லாம். அப்புறம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக அதுக்கு சளி பிடிச்சிருக்க மாதிரி உங்களுக்கே ஒரு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சிஃப்ரான் 250ன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை இருக்கும். அந்த மாத்திரையை வந்து ஒரு மாத்திரை ரவுண்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதை 4ஆக உடச்சி அதில் ஒரு பீஸு மட்டும்தான் போடணும், 1/4. ஸோ அதில் ஒரு பீஸை மட்டும் அதுக்கு போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பையன் சொன்னான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடுங்க, அது மாதிரி போட்டால் அதுக்கு வந்து க்யூர் ஆகிடும். அதே டைமில் வந்து ஓமச்செடி இருக்குல்ல, ஆட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்களாமே ஓமச்செடி, இதெல்லாம் வந்து எனக்கே அந்தளவுக்கு ஃபெமிலியராக தெரியல, ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஓமச்செடி வந்து புறாவோட கூண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல கட்டி தொங்க விட்டிங்கன்னு வைங்களேன், சும்மா சவுத்து ஓட்டினா மாதிரி, தீனி இல்லாத டயத்தில் சும்மா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க டயத்தில் கொத்தி அந்த இலையை சாப்பிடுமா. ஸோ அது மூலமாக அதுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த தலை சுத்துன்னு சொல்கிறாங்கல்ல, ஒயிட் காசல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து இங்கிலீஷ்காரங்களாம் ஒயிட் காசல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தலை சுற்று அப்புறம் ஒருத்தங்க ஒரு பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன க்யூர்னு வந்து அவனுக்கே தெரியலையா. ஆனால் ஆக்சுவலி அதுக்கு வந்து நிறைய மூலிகையை கலந்து ஏதோ ஒரு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணி அதை லைஃப் லாங் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொன்னான். ஆனால் எனக்கு அந்த மிக்சர்லாம் தெரியாது, உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா என்கிட்ட சொல்லு, நான் ஒருத்தங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு எப்படி கிடச்சிச்சு, சோர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையன் வந்து பாப்பநாசம், அவன் பேர்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் வந்து அவன் பிடிக்காது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் வந்து அவனோட புறாவெல்லாம் எடுத்து நான் போட்டிருந்தேன். அப்போது வந்து அவனோட ஃபேஸை கேப்ஷனில் வைக்கும்போது அவன் வேணான்ட்டான், ஏன்னா அவன் கொஞ்சம் ரிலீஜியஸு. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி எதையும் அவன் செய்ய சொல்ல மாட்டான், அதனால் அவன் நேம் நான் சொல்லலை. ஸோ பாப்பநாசத்தில் வந்து ரேசிங் கம்யூனிட்டியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஜோடி ஹோமர் புறா மட்டுமே வளர்க்குறான். 500 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர்னு ரேஸ் விட்டு செகண்ட் வரையும் வந்திருக்கான். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்ததில்லைன்னு நினைக்கிறேன், செகண்ட் ப்ளேஸ் வரையும் வந்திருக்கான். ஸோ ஒரு நல்ல ஹெவியான சோர்ஸு தான், நல்ல ரிலையபிளான சோர்ஸு. ஸோ நான் சொன்ன இந்த விஷயம், அந்த இன்க்ரீடியண்ட்டு, அதோட லெவலு எல்லாமே வந்து 100% கரெக்டான விஷயந்தான். ஸோ அவன் ரொம்ப வருஷமாக புறா வளர்க்குறான். அதுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்டாக தான் புறா வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணியிருந்த ஒர்க்காக இருந்தாலோ, இல்லை இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறோன்னா, ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டான ரிசல்ட்டு கிடைச்சாலோ எனக்கு வந்து கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அதே டைமில் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ஸ் வேணும்னா அதையும் போட்டுவிடுங்க. இந்த டிப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் இனிமேல் என்ன வீடியோ ரெடி பண்ணுறதை நான் யோசிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி அந்த நேஷ்னல் ஜியோகிராஃபி வீடியோ வந்து நமக்கு காப்பிரைட் கிளைம் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களோட வீடியோவை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டென்ட் போட்டதால் நம்ம கிளைம் ஆகுது. சப்போஸ் ஃப்யூச்சரில் நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவ் ஆனிச்சுன்னா, இப்போ அந்த வீடியோ போட்டு அதுக்கு மூலிமா வர்ற பணம் எல்லாமே வந்து நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கு போகும். ஸோ அந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் ஆனாலும் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு யூடியூப் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால் அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் ரிமூவ் பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது.
புறா சம்மந்தமாக ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து இபிஎஸ்ஸாக நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ஸ்டே ராக்கிங் ப்ரோஸ். பாய். ஹாய் கைஸ். நேற்று வந்து நான் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் நாளைக்கு மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு. போடுறேன். அந்த 50 ml எண்ணெயில் வந்து எண்ணெய் கரெக்டு தான், தேங்காய் எண்ணெய். சாரி, அந்த 50 ml எண்ணெய்